ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பேசிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நல்ல ஹைட்டெக்கான ஒரு பெப்பர் சிக்கன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், தென் 1.5 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், அப்புறம் 2 பட்டை, அப்புறம் கிராம்பு 2, அப்புறம் ஒரு 4 குண்டு மிளகாய் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து சட்டியை காய வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதை அப்படியே கொஞ்சம் கொரப்பாக பொடியாக வந்து அரைச்சிட்டு அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு கடாயை சூடுபடுத்தி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறம் 2 பட்டை, 1 கிராம்பு, 1 அன்னாசி இலை, ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான கருவேப்பிலை, ஒரு கையளவு கருவேப்பிலை வந்து போட்டுக்கிறேன். கருவேப்பிலையும் நல்லா வந்து எண்ணெயில் வெடித்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வந்து எண்ணெயில் வதக்கி விடணும். ஸோ இஞ்சி பூண்டு வாடை போனதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வந்து தக்காளி, வெங்காயம் எல்லாமே வந்து வதங்கட்டும். ஸோ நல்லா வதக்கி விடணும். ஸோ எல்லாமே ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அலசி வச்சுருக்கக்கூடிய சிக்கனை 1 by 1 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா புழிஞ்சு விட்டுட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா வந்து பெரட்டி விட்டுறேன் சிக்கனை போட்டுட்டு. ஸோ பெரட்டி விட்டதுக்கப்புறம் மூடி வச்சிடறேன். ஸோ சிக்கன் வந்து அதுவாகவே கொஞ்சம் தண்ணி விடும். ஒரு ஹாஃப் அளவு வந்து பாயில் ஆனதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சுருக்கோம் அப்படிங்களா பொடி, ஸோ அதை அப்படியே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ பொடி எல்லாமே கறியோடு ஒன்றா சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஸோ இதுக்கு வந்து தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜில். ஸோ கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுருள வதங்குற அளவுக்கு மூடி போட்டு வேக வச்சு, ஸோ நல்லா வந்து இந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுருள வெந்ததுக்கப்புறம் ஸோ கொஞ்சோண்டு கொத்தமல்லியை பொடிசாக நறுக்கி மேலாப்பில் தூவி விட்டுட்டு, ஸோ நல்லா 2 பெரட்டிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்படியே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.